கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், இயேசப்பா பெரியவர், அவர் ஜீவிக்கிறவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். விசுவாசிப்பீங்களா? இன்றைய நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் எஸ்தர் 9:3 நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்கள் நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு அதிகாரிகள் துணை நிற்பார்கள். அந்த எஸ்தர் 9:3 சகல அதிகாரிகளும் யூதருக்கு துணையாக துணை நின்றார்களாம். ஆம் தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நமக்கு துணை நிற்பாங்க. இந்த பூமியில அதிகாரத்தில் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்த பூமியில நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, அல்லது சாதாரண ஒரு வேலை செய்து கொண்டாலும் சரி, நம்மை சுற்றிலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த பூமியில ஆளுகிற அரசாங்கம் அதிகாரம் மிக்கதா இருக்கிறது. அந்த அரசாங்கம் அதிகாரமிக்கிற அதிகாரிகளை ஒவ்வொரு நியமிக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலும் நமக்கு தயவு வேணும், அவர்கள் மத்தியில் நமக்கு இரக்கம் வேணும், கிடைக்கணும். பாருங்க, எல்லாவற்றிலும் நமக்கு ஆண்டவருடைய ஒரு கிருபை இருந்தால் அந்த காரியம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். அதாவது அரசு அதிகாரிகளா இருக்கலாம், மற்ற தனியார் நிறுவனங்கள் அதிகாரிகள் இருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அவர்கள் மூலம் அவர்கள் உங்களுக்கு துணை நின்று உங்க வாழ்க்கையை மேன்மை அடைவதற்கான வழிகளை செய்து கொடுப்பாங்க. இது கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஆண்டவர் அன்றைக்கு யூதர்களுடைய சிறையிருப்பை மாற்றும் போது, யூதர்களுக்கு தான சதித்திட்டத்தை மாற்றி அமைச்ச உடனே யூதர்களுக்கு எதிராக இருந்த எல்லாருமே யூதர்களுக்கு துணையாக மாறினாங்க. அதில் அன்றைய அதிகாரிகள், அதாவது சூசான் அரண்மனை இருந்த அத்தனை அதிகாரிகளும், அந்த தேசத்தின் அத்தனை அதிகாரிகளும் அவங்களுக்கு துணை நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதிகாரிகள் மத்தியிலிருந்து துணை உண்டாகிறத, உதவி உண்டாகிறத, அதாவது சப்போர்ட் உண்டாகிறத நீங்க பார்க்க போறீங்க. நம்புவீங்களா? அது உங்க வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, யூதர்களுக்கு அதிகாரிகள் துணிந்ததை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் துணை நிற்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதற்கு எதிரான தடைகள் உடைக்கப்படட்டும், போராட்டங்கள் உடையட்டும், சத்துருடைய கிரிகள் விலகட்டும். யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எதிராக இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பீராக. அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாருக்கும் துணையாக இருக்க, உதவியாக இருக்க, ஆதரவாக இருக்க வழிகளை திறந்துள்ளோம். அதன் மூலம் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். குறிப்பாக வியாதிப்பட்டுள்ளதை தொட்டு சுகமாக்குங்க. எதை செய்தாலும் வாய்க்காத மக்களுக்கு உடைய பிள்ளைகள் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. நிரந்தர இடம், நிரந்தர வீடு, நிரந்தர வேலையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. யாருக்கெல்லாம் எடுக்கிற முயற்சிகள் தடையா இருக்கிறதோ அந்த தடையும் மாறி அதை வாய்க்கட்டும். இந்த நாளில் அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதிச்சிருங்க. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.